சாச்சா விளாக்ஸ்னு ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். எத்தனை டிஜிட்ல உங்களோட இன்கம் டிஜிட்ல போலீஸும் போராட்டம் பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலில் இருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான நபர் கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. ஸோ அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அவரை வந்து யாருன்னு கூட எனக்கு தெரில. நானும் அவரை வந்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்க, நீங்கள் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பிஎம் மோடிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவரை நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் தன்னைத்தானே என்னை தயவு செஞ்சு இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு பலமுறை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அவரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு சாச்சாவை தான் இன்னைக்கு நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். சாச்சா வாங்க. சாச்சா வணக்கம். வழி இல்லையா? பார்த்து வாங்க சாச்சா. என்ன சாச்சா நீங்கள் பார்த்து வாங்க. பட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோ பெரிய சீப் கெஸ்ட்லாம் கூப்பிடும்போது கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கும். மன்னிச்சிருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கரெக்டாக. ஓகே நோ ப்ராப்ளம். சாச்சா அப்புறம் உங்களை பற்றி அறிமுகம் கொடுங்க மக்களுக்கு. வந்து உங்களை பற்றி நீங்கள் யார், ஏன்னா பிஎம் மோடிக்கே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்றப்போ ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்லிடுங்க. ஹாய் கைஸ், நான் வந்து உங்கள் சாச்சா. நான் வந்து சாச்சா விளாக்ஸ்னு ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அது கொஞ்சம் சமீப காலத்தில் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம், நம்ம தான் கூப்பிட்டோம். எல்லோரும் நம்பணும் நீங்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ சாச்சா, இப்போ நீங்கள் வந்து ஏன் இது சாச்சா விளாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிங்க? இப்படி திருதுப்புன்னு கேட்டோன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? சாச்சா நீங்கள் தானே அந்த பேர் வச்சிங்க இல்லையா? நான் தான் பேர் வச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் சாச்சான்னு வச்சா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். எதாக இருக்கும் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சும்மா வைக்கவும் வச்சேன். அப்போ உன் பேருக்கு அர்த்தமே இல்லாமல் தான் பேர் வச்சிங்களா? ஆமாம். சரி, எல்லாரும் சாச்சான்னு கூப்பிடுறதுனால ஆமாம் சாச்சாவோட சேர்ந்து விளாக்ஸ் வச்சுட்டாரு. ஓகே ரைட். ஓகே. சாச்சாக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த சாச்சான்னு பேர் வச்சதுனால நேற்று கூட பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்சிருக்கு. எத்தனை பேர் கறி கேட்டு கால் பண்ணாங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி பேர்கிட்ட ஃபோன் அடிச்சிட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அத்தனை பேருக்கும் கறி கொடுத்துட்டீங்களா? ஆமாம். நாம இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம தரத்துல இருந்து கொடுத்தாச்சு எல்லாருக்கும். ஓகே. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுத்தீங்களா இல்லை 1 கிலோ? இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆடு. எப்படி 2.5 கோடி பேருக்கு எப்படி ஒரு ஆடு? ஒரு ஆடு எல்லாரும். ஆடுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் தெரியுது. நீங்க ஆட்டுக்குட்டி அவர்களை தெரியுமா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டி யாரு? தெரியும் தெரியும். ஓகே, அவர்தான். சரி, நான் செவனேன்னு தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? யாரு? அவரு ஃப்ரெண்டு. ஓகே. அவரும் உங்க ஃப்ரெண்டு தானா? ஆமா, கண்டிப்பா. சரிங்க சாச்சா, உங்களுடைய இன்கம் எல்லா மக்களுமே ரொம்ப எக்ஸைட்டடா உங்க இன்கம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எத்தனை டிஜிட்ல உங்களோட இன்கம் வருது இன்னைக்கு? யூடியூபோட இன்கமா இல்ல பிசினஸோட இன்கமா? யூடியூபோட இன்கம் முதல்ல சொல்லிடுங்க. உங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு அங்கே யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போற நிறைய பேருக்கு மேபி அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஸோ அதனால முதல்ல உங்களோட யூடியூப் இன்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிலர் ஆண்டர்பிரனரா இருப்பாங்க இல்லையா, இளம் தலைமுறைகள் வந்து ஒரு சில தொழில்கள் தொடங்குவாங்க, அவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸோட இன்கம் சொல்லுங்க. இப்போ வந்து யூடியூப்ல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 356 கோடி கிட்ட வந்துச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? 356 கோடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக அடி ஃபர்ஸ்ட் வந்து வாகா பரிசுன்னு வச்சிருந்தேன். அதுல இவ்வளவு இன்கம் வந்துருச்சு. ஓகே. 358 கோடி. அடுத்து சாச்சான் மாத்தினோடனே ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ரோட்ல நடக்கவே முடிய மாட்டேங்கி வந்து செல்ஃபியா எடுக்காங்க எல்லாரும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. போலீஸும் போராட்டம் பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவங்களே விட்டுட்டாங்க. கார்ல ஒரு 50 கார் வந்துச்சு பின்னால. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. உங்களுடைய அந்த பிசினஸ் இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா? பிசினஸ் இன்கம் வந்து 1506 கோடி. 1 கோடி நீ பார்த்த 506 கோடி. உங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீங்க பிசினஸ் பண்ணுங்க,
கரெக்டாக பண்ணுங்க, அப்போ ஒன்றும் இல்லை. எதுவும் ஐடியா கிட்டே வேணும்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, சிறப்பாக சொல்லி தரோம். என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முனைப்பாக இருக்கும்ல. டிரைவிங். ஓகே. ஓகே. துபாயில் வந்து ஒட்டகம் பண்ண வச்சிருக்கேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த கக்கூஸ்லாம் கழுவல. இல்ல அது அந்த வேலை நம்மள பிடிக்காது. இல்ல எந்த வேலையுமே வந்து தரம் தாழ்ந்த வேலை இல்ல சாச்சா. ஆமா அது கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் அப்படி நம்ம லெவல்ல போறோம். சரி. ஒரு என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. ஒட்டகம் பண்ண ஒரு 50 ஒட்டகம் பண்ண வச்சிருக்கேன். சரி. ஒரு பண்ணையிலயும் ஒரு 500 ஒட்டகம் இருக்கு. புதுசா இருக்கு. இடிக்குதே சாச்சா. இங்க வந்து ட்ர் ஓட்டிட்டு அங்க வந்து ஒட்டகம் இங்க ட்ருன்னு ஓட்டு அங்க ட்ருன்னு விரட்டி கிடப்பேன். ஓகே. சரிங்க சாச்சா. இப்போ நீங்க வந்து ஸோ ஆயில் கிணறு, அதாவது எண்ணெய் கிணறுலாம் எதுவும் வச்சுக்கலையா? ஏன்னா ஒட்டக பண்ண அப்படி சொல்லும்போது ஷேக்கு அந்த கான்செப்ட் வந்தாலே ஆயில் கிணறு வந்துருமே. இல்ல அதுவும் இருக்கு. அது ஒரு 200 கிட்ட இருக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 200 கிட்ட இருக்கு வச்சிருக்கோம். இப்பவுமே துபாயில பிசினஸ் மேன்ல டாப்ல நான் தான் இருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே. ஸோ அங்க சாச்சான்னு கேட்டா அங்க எல்லாருக்குமே அங்க போய் சாச்சா. இவ்வளவு பிரபல்யமா இருக்கிற உங்களை எப்படி வந்து நம்ம இந்திய மக்களுக்கு, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாம போச்சு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் சாச்சா, ஏன் தெரியலன்னு தான் கேக்குறேன் நானும். ப்ரோ அது வந்து நான் வந்திருக்கேன், இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தேன் ஒரு வாட்டை. நான் நடந்து போயிட்டு இருந்தேன். PM மோடி கார்ல வந்தாரு, அதானே இல்லையா? வந்தாரு. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு ரவிக்குமார் நீ. அவரை பார்த்தேன். தாத்தா வர்றாரு, செதற ரோட்ட போறாரு அப்படின்னு போனாரு. எஸ் அந்த பாட்டு பார்த்தேன். அந்த பாட்டுக்கு அப்படி வராது இல்ல, தாத்தா வர்றாரு செதற ரோட்ட போறாரு. ஓகே இன்டர்வியூ சாச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து சாச்சா விளாக்ஸ்னு ஆரம்பிச்சதுக்கு மெயினான காரணம் என்ன? இனிமே நம்ம சாச்சா விளாக்ஸ்ல என்ன மாதிரி வீடியோ வர போகுது? சாச்சா விளாக்ஸ்னு ஆரம்பிச்சது வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பேர் நல்லா இருந்து அதனால வச்சாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய லெவல்ல போகணும் ஒரு ஆசை இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். யாராவது நியூமராலஜி பார்த்தாங்களா? சாச்சான்னு வைங்க, சீன் ஆரம்பிக்கிறதுல வைங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? எதுக்காக பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, பேரை மாத்திருக்கீங்க? இதை வச்சு கேட்குறேன். ஒருவேளை நியூமராலஜில யாராவது சாச்சா விளாக்ஸ்னு வை அப்படி சொன்னாங்களா? அது சொல்லல, அது நானா யோசிச்சது, என்னோட மூளை வச்சு யோசிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு மூளை இருக்கு. ஏன்னா மூளை ஒரு 500 மூளை கிட்ட இருக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஓகே. ஸோ 500 மூளையா 500 கிலோ மூளையா? 500 ஒரு வேலைக்கு ஒரு மூளை யூஸ் பண்ணுங்க. ஓ அந்த மாதிரி. ஸோ சில பேர் வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அறிவை யூஸ் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மூளையை யூஸ் பண்றீங்க. ஓகே. ஸோ அப்படிதான் நீங்க இத்தனை இவ்வளவு பிரபலம் ஆயிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்க கிட்டத்தட்ட எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மூலையை ஒவ்வொரு பிசினஸ்க்கு உபயோகிச்சாலே இந்நேரம் நீங்க வந்து வேற லெவல்ல டாப்ல இல்ல, இப்பவும் டாப்ல தான் இருக்கேன். ஓகே. அதுதான் அப்படிதான் நீங்க டாப்ல வந்திருக்கீங்கன்னு சொல்ல வர்றேன். தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்சம் லோவா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2 வாரத்துல. சரிங்க சாச்சா. ஸோ இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து திடீர்னு ரொம்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களால சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் விளாகாபர்சத்துன்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். ரொம்ப நேரமா கேட்க நினைச்சிட்டே இருக்கேன். அது என்ன அரிசத்துன்னு சொல்றீங்கன்னா அது யார் அந்த பையன்? அந்த பையன் வேற யாரில்ல, நான் தான். நீங்க தான் சாச்சா? அது என்ன அரிசத் எப்படி சாச்சாவை மாறினாரு? அரிசத்தா தான் நல்லா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, சரி வைப்போம். ஓகே. காசா பணமா வைப்போம், அதனால வச்சாச்சு. சரிங்க சாச்சா, சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கேள்வி கேட்டனே. என்ன கேள்வினே மறந்துட்டீங்களா? எனக்கும் மறந்து போயிருச்சு. சரி நம்ம அடுத்த கேள்விக்கு போயிருமா? ஓகே ரைட். இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, என்கிட்ட இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளா மாதிரி இருக்கீங்க. இந்த தரம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நம்ம துபாய் மக்களா இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள்,
இப்பதான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகிட்டு இருக்கோம். செருப்பால் அடிக்காம இருந்துச்சு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சாச்சா. அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம்னா பவர் பவர் பவர். ஓகே, பவர் பண்றீங்க அப்போ. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஓகே ரைட். சரிங்க சாச்சா, அடுத்த கட்ட பிளானா இதுதான் என்னோட பிளான் அப்படின்னா அது என்ன சாச்சா? அடுத்த கட்ட பிளானா இந்தியாவை ஆளணும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இந்தியாவை. ஓகே, ஸோ பிஎம் மோடி அவர்கள் வந்து வெளியே போனதும் நான் ஆளணும். ஓகே, ஸோ நீங்க ஆளணுன்றது ரொம்ப அழுத்தமா சொல்றதுனால கேட்குறேன். எதுவும் வேற ஏதாவது பிளான் திட்டம் வச்சிருக்கீங்களா? மக்களுக்கு உதவி பண்ணணும். ஓகே, கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணணும். ஓகே, உதவி பண்றது மூலமா பெரிய ஆளாகும். உங்களை வந்து ரொம்ப வாழ்த்துறோம் எங்களுடைய சேனல் சார்பா. ஸோ எங்களுடைய மக்கள் வந்து உங்களை வந்து சாச்சா விளாக்ஸ் அப்படின்றத வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது உங்கள் ஏஜே விளாக் சார்பாக நான் வந்து வாழ்த்துறேன். மக்களே, இந்த நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அடுத்த நேர்காணலில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.